வணக்கம். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் பார்த்தோம்னால் அடுத்த மாதம் பிப்ரவரி 5ஆம் தேதி நடைபெற உள்ளது. இதற்கான வேட்புமனு தாக்கல் என்பது கடந்த மாதம், அதாவது இந்த மாதம் 10ஆம் தேதி தொடங்கியது. இந்த வேட்புமனு ஆனது கடந்த 10ஆம் தேதி தொடங்கி இன்றைய தினமான 17ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. இது இருப்பினும் 7 நாட்கள் 8 நாட்கள் வேட்புமனு தாக்கல் செய்ய கால அவகாசம் இருந்தாலும் அரசு மற்றும் பொங்கல் விடுமுறை இடையில் வந்ததால் வேட்புமனு தாக்கல் செய்வதற்காக 10, 13, 17 ஆகிய 3 தினங்களுமே மட்டுமே வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்ய முடியும் என தேர்தல் நடத்தும் அதிகாரி ராஜகோபால் சிங்கோரா தெரிவித்திருந்தார். இந்நிலையில் கடந்த 10 மற்றும் 13ஆம் தேதி ஆகிய 2 தினங்களில் வேட்புமனு தாக்கல் செய்த நிலவரம் பார்த்தோம்னால் ஒருவர் இருமுறை என மொத்தமாக 9 பேர் 10 வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர். இறுதி நாளான இன்று திமுக, அதாவது கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடக்கூடிய 2 அரசியல் கட்சிகள், மற்ற கட்சிகள் தேர்தலை புறக்கணித்த நிலையில் திமுக சார்பில் சந்திரகுமார் போட்டியிடுகிறார். இதே போன்று நாம் தமிழர் கட்சியின் சார்பில் சீதாலட்சுமி போட்டியிடுகிறார். இதற்கு முன்னதாக கடைசி நாளான வேட்புமனு தாக்கல் இன்று காலை 11 மணி அளவில் தொடங்கியது. இதில் முதல் நபராக நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் சீதாலட்சுமி முன்னதாக சூரம்பட்டி 4 சாலை சந்திப்பிலிருந்து பேரணியாக வருவதற்காக காவல்துறை அனுமதி மறுத்த நிலையில் தனிநபராக தனது பேரணி தொடங்கி சிறிய ஒரு 200 மீட்டர் வந்த பிறகு கால அவகாசம் கருதி காரில் ஏறி ஈரோடு மாநகராட்சி அலுவலகத்தில் தேர்தல் நடத்தும் அலுவலர் மணிசிடம் வேட்புமனு தாக்கல் செய்தார். இதே போன்று பிற்பகல் 12:30 மணி அளவில் திமுக சார்பில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர் சந்திரகுமார் போட்டியிடுகிறார். தொடர்ந்து கடைசி நாளான இன்று 3 மணிக்கு பிறகு ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் யாரெல்லாம் வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டு இருக்கிறார்கள் என்ற விவரம் தேர்தல் நடத்தும் அலுவலர் மணிஷ் மூலம் தகவல் தெரிவிக்கப்படும். தொடர்ந்து கடைசி நாளான இன்று வேட்புமனு தாக்கல் செய்வதற்காக ஈரோடு மாநகராட்சி அலுவலகத்தில் 100க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அதே போன்று தேர்தல் பணிக்காக 10க்கும் மேற்பட்ட கண்காணிப்பு கேமராக்கள் மாநகராட்சி அலுவலகத்தில் வைக்கப்பட்டுள்ளது.